ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து ஆவின் நெய் விலையை 2 மாதங்களுக்கு குறைப்பதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பிறகும் ஆவின் பால் பொருட்களின் விலை குறையாதது ஏன் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் ஆவின் பால் பொருட்களின் விலையை நிர்வாகம் குறைத்துள்ளது. அதன்படி ஜாரில் அடைத்து விற்கப்படும் 50 மில்லி நெய் 48 ரூபாயில் இருந்து 45 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 85 ரூபாய்க்கு விற்கப்படும் 100 மில்லி நெய் இனி 80 ரூபாய்க்கும் 160 ரூபாய்க்கு விற்பனையாகும். 200 மில்லி நெய் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேபோன்று ஜாரில் விற்கப்படும் 1/2 லிட்டர் நெய் 365 ரூபாயில் இருந்து 345 ரூபாய்க்கும், 1 லிட்டர் நெய் 700 ரூபாயிலிருந்து 660 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று டின் மற்றும் பவுச்சில் விற்கப்படும் நெய்யின் விலையும் குறைக்கப்படுவதாகவும், இந்த விலை குறைப்பு நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே அமலில் இருக்கும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பனீர் மற்றும் சமன்படுத்தப்பட்ட பால் பாக்கெட்டுகள் ஏற்கனவே வழங்கப்படும் சலுகை விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள், மின்னணு பொருட்கள், கார்களின் விலை குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி விகிதம் 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்ட நிலையில் இந்த புதிய வரிமுறை நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளது. பேக்கரி பொருட்களின் விலை 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை கணிசமாக குறைந்துள்ளது. கோவையில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பக்கோடா, ஜாம் பன், கார வகைகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. 30 ரூபாய்க்கு விற்பனையான கிரீம் பன் 27 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மிக்சர் 469 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முந்திரி பக்கோடா விலை கிலோ 47 ரூபாயும், ராகி பக்கோடா 41 ரூபாய் வரையிலும் குறைந்துள்ளது. எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் தீபாவளி நல்லா கொண்டாடுவாங்க. ஏழைங்க அவங்கவுங்க எல்லாருமே நல்லா வந்து சாப்பிடுவாங்க, பிடிப்பாங்க. நார்மலாக இருக்கிற ப்ரைஸோட இப்போ வர ப்ரைஸ் கம்மியாக இருக்கு இன்னைக்கு. ஸோ வீட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால அஃபோர்டபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம். காசு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம 2 பொருள் வாங்கினோம்னா இப்போ 3 பொருள் 4 பொருள் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சார் மிக்சர், குலோப் ஜாம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் முன்னாடி ஜிஎஸ்டி ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஸோ பயம் இல்லாமல் குலோப் ஜாமுன் நிறைய சாப்பிடலாம். பேக்கரி பொருட்களின் விலை கணிசமாக குறைந்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்வதாக ஹோட்டல் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சந்தோஷப்பட்டாங்க. காலையிலே மக்கள்லாம் கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ குறைச்சிட்டீங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. உடனே குறைச்சிங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலிலேருந்து அமலுக்கு வந்துருச்சுங்க. குடிக்க தண்ணியெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சுன்னா 20 ரூபா இருந்தது 18 ரூபா ஆயிடுச்சு, 10 ரூபா இருந்தது 8 ரூபா ஆயிடுச்சு. மற்ற அதில் அது குறையல, கூல்ட்ரிங்க்ஸ் குறையல. நம்ம கம்மியாக வாங்க போய் எக்ஸஸாக வாங்குற கம்மியாகவும் கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா குறைஞ்சிருக்கு. ஆனால் எக்ஸஸாக வாங்குறேன் எங்கள்கிட்ட. 1200 சிசிக்கு உட்பட்ட பெட்ரோல் கார்கள், சிஎன்ஜி கார்கள் மற்றும் 1500 சிசிக்கு உட்பட்ட டீசல் கார்கள் மற்றும் 3 சக்கர 2 சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டிலிருந்து 17 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கார்கள், 2 சக்கர வாகனங்களின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. வாங்கக்கூடிய ஒரு தருணமா மத்திய அரசுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாருதி நிறுவனம் வந்து ரெண்டு விஷயத்துல பண்ணிருக்கு. ஒன்னு ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்கு, பிளஸ் பிரைஸையும் குறைச்சிருக்கு. 2 தமாக்கா வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த தருணம் வந்து கார் வாங்குறக்கார ஒரு நல்ல தருணமா இன்றைய நாள் அமைச்சிருக்கின்றதை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்ப்ரோசோ வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 வந்து வண்டி விலை குறைஞ்சிருக்கு. இது போக வந்து மாருதி நிறுவனம் தன்னுடைய ஆஃபரை வந்து 60,500 ஆஃபரும் கொடுத்திருக்காங்க. ஆல்டோ கேட்டனோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,07,000 வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ அதோட விலை வந்து கன்சியூமர் ஆஃபர் வந்து 70,000 வரைக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. செலூரியோ கொண்டு பாத்தீங்கன்னா 94,000, வேகனாருக்கு 79,000, ஸ்விஃப்ட் டிசைர் என்ற வாகனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வீட்டு உபயோகப் பொருட்களான டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், தையல் இயந்திரம், குக்கர், டிஷ் வாஷர் உள்ளிட்டவைகளின் விலையும் குறைந்துள்ளது. ஏசி விலை 3,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. அதிகப்படியாக டிஷ் வாஷர் சேல் ஆகுது. நல்ல பிராண்டட் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000க்கு மேலே இருந்தது. ஸோ அதுவும் 28% உங்களுக்கு 18% ஆக்கியிருக்காங்க. இப்போ நியர் அபவுட் அதுலேயும் வந்து 3,000 to 4,000 rupees ரெடியூஸ் ஆகும். அப்போ அதை எடுக்கலாமா வேண்டாமல் ஆஸ்ட்ரேஷன் இருக்கவங்களாம் ஈஸியாக கொஞ்சம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் சேல்ஸ்லாம் வந்து தீபாவளிக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். பட் தீபாவளிக்கு நல்லா பீக்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
மொபைல் ஃபோன் வந்து ஒரு வீட்டில் 4 ஃபோன் 5 ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொருட்களுக்கும் நம்ம ஜிஎஸ்டி இருக்கிற ப்ரைஸ் இதுலேருந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டர்ன் ஓவர் நல்லா அதிகமாகும். திருப்பதி பிரம்மோற்சவ கருட சேவையை முன்னிட்டு வெங்கடேச பெருமாளுக்கு 11 வெண்பட்டு திருக்குடைகள் சென்னையில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நிகழ்வு தொடங்கியது. சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் திருக்குடைகள் ஊர்வலம் தொடங்கியது. உடுப்பி ஸ்ரீ பலிமார்மடம் பீடாதிபதி ஸ்ரீ வித்யா தீக்ஷ தீர்த்ததரு சுவாமிகள் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குடை என்எஸ்சி போஸ் சாலை, கோவிந்தப்ப நாயக்கன் தெரு, பைராகி மடம், வால்டாக் சாலை வழியாக வந்து கவுனி தாண்டுகிறது. நாளை ஐசிஎஃப், ஜிகேஎம் காலனி, திருவிக்க நகர், பெரம்பூர் வழியாக வில்லிவாக்கம் சௌமிய தாமோதர பெருமாள் கோவிலில் சென்றடைந்து இரவு தங்குகிறது. 24ஆம் தேதி பாடி அம்பத்தூர் எஸ்டேட், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லைவாயலை சென்றடைந்து மறுநாள் காலை ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர் வழியாக திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலை சென்றடையும். 26ஆம் தேதி திருவள்ளூர் மணவாள நகர், திருப்பாச்சூர் வழியாக திருச்சானூர் சென்று அங்கு பத்மாவதி தாயாருக்கு 2 திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. பின்னர் 27ஆம் தேதி திருமலை செல்லும் திருக்குடைகள் மாலை 3 மணிக்கு மாடவீதி வலம் வந்து வஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களுடன் திருப்பதி ஜீயர்கள் முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் ஏழுமலையானுக்கு திருக்குடைகள் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன. தாவேக தலைவர் விஜயை பாஜக இயக்குவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் அடிச்சுவடு தெரியாமல் விஜய் அகந்தையோடு பேசுவதாக சாடினார். சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. முதலமைச்சரை பற்றி பேசும்போது கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தியுள்ளார். நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் பேச்சை மக்கள் ரசிக்கவில்லை என்றும் மேலும் குறிப்பிட்டார். பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால் என்ன? அப்போ ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரே பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியக்கோ இந்த சினிமாவில் பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, துரைமுருகனோட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, விவரங்கள். கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,40,00,000 ரூபாய் சொத்துக்களை சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டு அவர் மீதும் அவருடைய மனைவி சாந்தகுமாரிக்கு எதிராகவும் பதிவுகள் என்பது பதிவு செய்யப்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த வழக்கிலிருந்து கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை விடுவித்து உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு உத்தரவை பிறப்பித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி 2 பேருமே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். மேலும் அந்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தனக்கு எதிராக விசாரணையை முடிப்பதற்கான ஒரு 6 மாதங்கள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடிவாரண்டும் பிரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்து அவர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த நீதிபதி திவாகர் தத்தா அமர்வானது அந்த மனுவை பரிசீலனை
பரிசீலனை செய்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடையை விதித்து உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கும் தடை என்பது தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிப்பதற்கான நோட்டீஸை அனுப்பி வழக்குடைய விசாரணையை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது ஒத்திவைப்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, இது குறித்த விவரங்களுக்காக.